வணக்கம். சி. திருப்பதி, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, ஜே. கலையறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பழைய கற்காலம். பழைய கற்காலம் கால வரையறை. கிமு 1,00,000 ஆண்டுகளுக்கும் கிமு 50,000 ஆண்டுகளுக்கும் இடைப்பட்ட காலம். மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் வேறுபாடு இல்லாமல் வாழ்ந்த காலமாகும். உணவு, உடை, உறையுள் ஆகியவற்றை இயற்கை எவ்வாறு படைத்ததோ மனிதனும் அதனை பயன்படுத்தி கொண்டுள்ளான். மனிதன் விலங்குகளிடமிருந்து பாதுகாத்து கொள்ள உருமாற்றம் செய்யாத கற்களை பயன்படுத்திய காலம் பழைய கற்காலம் ஆகும். அதாவது பழைய கற்காலம் என்று சொல்கிற போது கல்லை வைத்து கணக்கிட்ட காலம். அந்த கல் சொரசொரப்பாக இயற்கையாகவே உடைந்த கற்களை பயன்படுத்திய காலம் பழைய கற்காலம் ஆகும். டார்வின் பரிணாம கோட்பாடு. மனிதன் எப்படி உருவானா அப்படிங்கிறதுக்கு டார்வின் ஒரு கருத்தை ஆய்வின் மூலமாக முன்வைக்கிறார். குரங்கு இனத்திலிருந்து மனிதன் தோன்றியுள்ளான் என்று கூறுகிறார். குரங்கு இனம் ஆதியில் மனித இனம் குரங்கு இனத்திலிருந்து வந்ததாக தெரிகிறது. சிம்பன்சி, உராங்கொண்டா போன்ற இனங்களில் இருந்து மனிதன் பரிணாமித்து அவன் மனிதனாக உருப்பெற்றான் என்பதை கூறுகிறார். பழைய கற்கால கருவிகள், அதன் இயல்புகள். இப்போ மனிதன் தோன்றிட்டான், விலங்குகளும் தோன்றியது. மனிதனும் விலங்குகளும் காடுகளில், மலைகளில் வாழ ஆரம்பித்தனர். அப்படி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் விலங்குகளிடம் இருக்கக்கூடிய அந்த அச்சுறுத்தலை போக்கக்கூடிய வகை ஏற்படுகிறது. விலங்குகளால் மனிதனுக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் அதனை தன்னுடைய செய்கை மொழியாலும் கருவிகளாலும் அவன் வேறுபடுத்துகிறான், விரட்டி விடுகிறான், அடிக்கிறான். உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா கல்லை எடுத்துக்கொண்டு தாக்குகிறான். அப்போ கல்லை எடுத்துக்கொண்டு தாக்குகிறான். அந்த கற்கள் அவன் கைகளுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. ஆதலால் கல் கொண்டு தாக்குகிறான். அந்த கல்லில் இருந்து அவன் அப்பொழுதுதான் விலங்குகளை வேறுபடுத்தி கொள்வதற்காக கல்லிலே கற்கோடாரி, கல்லால் செய்யப்பட்ட உளி, கல்லால் செய்யப்பட்ட கத்தி, நெருப்பினை உண்டு செய்யக்கூடிய சிக்கிமுக்கி கற்களை அவன் பயன்படுத்துகிறான். எனவே பழைய கற்கால மனிதன் தான் கண்டுபிடித்த கருவிகள், அதனுடைய இயல்புகளையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து பழைய கற்கால மனிதனுடைய உணவு முறை. இன்றைக்கி உணவு அப்படின்னா நம்ம விதவிதமான உணவுகளை நம்ம உண்றோம். அப்படி அந்த உணவுகள் என்னென்ன சத்துகள் இருக்குது என்றெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய உடலை வலுப்படுத்துவதற்காக அல்லது உடலை இயல்பான எடையோடும் அழகோடும் மிடுக்கோடும் இருப்பதற்கான ஒரு தோற்றத்தை நாம் என்ன பண்ணுறோன்னா கட்டமைக்கிறோம். ஆனால் அந்த காலத்து மனிதர்கள் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் நாடோடியாக வாழ்கிறான், விலங்குகளோடு வாழ்கிறான். அப்படி வாழக்கூடிய அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன உணவுகளை அவன் எடுத்துக்கொண்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கள், பழங்கள், கிழங்குகள் இவற்றை அவன் எடுத்துக்கொள்கிறான். அப்படி எடுத்துக்கொள்கிற போது அவனுக்கு இதை ராசமாணிக்கனார் அவர் நீண்ட கைகள், கால்கள், கரிய நிற முகங்கள் இருக்கின்ற காரணத்தினால அவன் அத்தகைய உணவுகள், அதாவது பழங்கள், காய்கள் இவற்றுக்கான உணவுகளை மட்டும் அவன் உட்கொண்டிருக்க முடியும், இறைச்சியை உட்கொண்டிருக்க முடியாது என்று கூறுகிறார். அதே போல் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதிகால மனிதன் வேட்டையாடினான் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. வேய் என்று சொன்னால் வேடன், வேய்க்குழல் இப்படியெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்போ வேய் என்று சொன்னால் மறைந்திருந்து தாக்குவது. அப்போ உணவுப் பொருளை தேடிக்கொள்வதற்காக, அச்சுறுத்தலுக்காக அவன் கற்களை, அதற்குண்டான கருவிகளை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
அந்த விலங்கை கொன்று திங்கக்கூடிய ஒரு நிலையை அவன் வந்து அப்படியே பின்பற்ற ஆரம்பிக்கிறான். எப்படி அப்படின்னா, இப்போது வேட்டையாடுதல், அதுக்கப்புறம் சிக்கிமுக்கி கற்களின் மூலமாக அல்லது மரங்கள் இன்னொரு மரங்களில் கூட உராய்வு ஏற்படுகிற உராய்வு ஏற்பட்டு அதன் மூலமாக தீப்பிடிக்கின்ற காலத்திலும், அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கையாகவே கடும் வெப்பம் ஏற்படக்கூடிய காலகட்டத்திலையும் என்ன ஆகும் அப்படின்னா, காடுகளில் வனங்களில் தீப்பிடிக்கும். அதில் விலங்கினங்கள் இறந்துபட்டிருக்கு. அந்த விலங்குகளினுடைய வாசனையை தின்பதற்கான ஒரு உணர்வை பெற்று அவன் வந்து என்ன பண்ணுறான், உணவை திங்க ஆரம்பிக்கிறான். ஆக அவன் தேடிய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கள், கனிகள், பழங்கள், அப்புறம் இறைச்சி. அது விலங்குகளுடைய இறைச்சிகளாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் திங்க ஆரம்பித்து விடுகிறான். அதற்கப்புறம் உடைமுறை அப்படின்னு பார்க்குற போது, ஆரம்ப காலத்தில் மனிதன் விலங்குகளாகத்தான் இருக்கிறான். அவன் வந்து விலங்குகளாக வாழுகிற போது அவனுக்கான எந்த ஒரு மறைப்பு, அதாவது மானம் அப்படின்னு பொருள் எதுவும் இல்லை. அப்படி வருகிற அந்த தருணத்தில் சில நேரங்களில் அவனுக்கான மறைபொருளாக தேவைப்படுகிறது. சில உறுப்பை மறைக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு ஏற்படுகிறது. அப்படி அவன் மறைக்க ஏற்பாடு செய்வதற்காக பயன்படுத்திய ஆடைகளை நம்ம சொல்கிறோம். அது என்ன அப்படின்னா, காட்டிலே வாழக்கூடிய அவன் தலைகளை, இப்போ இலை அப்படின்னு சொல்கிறோம், இலைகளான தலை, அந்த தலைகளை அவன் என்ன பண்ணுறான், முக்கிய உறுப்புக்கு மறைத்து கொள்கிறான். அதே போல் மரத்தாலான பட்டைகளை பெரிய கீறி அதன் மூலமாக என்ன பண்ணுறான்னா சில உறுப்புகளை மறைப்பதற்கு பயன்படுத்துகிறான். அதற்கப்புறம் இவன் வேட்டையாடி விலங்குகளை கொன்று தின்று அதில் இருக்கக்கூடிய அந்த தோல் உரிக்கப்பட்டதை தனக்கு ஆடையாக பயன்படுத்தி கொண்டான். இது பழைய கற்கால மனிதன் பயன்படுத்திய உடைமுறையாக பார்க்க முடியும். அதே போல் வாழ்விடங்கள், அவனுக்கான வாழ்விடம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போது மனிதன் இயல்பாகவே ஆதிகால மனிதன் வந்து ஆடையின்றி இருக்கிறான். அப்போது ஆடையின்றி இருக்கக்கூடிய அவன் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பருவங்கள் அந்த அடிப்படையில் இருக்குது. அதாவது மழைக்காலம், அப்புறம் பனிக்காலம், வெயில் காலம், இப்படி 3 பருவங்களாக நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த 3 பருவத்திற்கும் உண்டான உடல்நிலையை அவன் வந்து என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். அதாவது தட்பவெப்பநிலைக்கு ஏற்றவாறு அவன் வந்து பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கிற போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மழை வருகிற போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மரப்பொந்துகள் இருப்பது, அதே போல் மலைகளில் இருக்கக்கூடிய குகைகளில் அவன் இருப்பது, இப்படி இருக்கக்கூடிய அவன் மரப்பொந்துகள், மலைகள், பெரிய மலைகளுக்கு இருக்கக்கூடிய குகைகள், இதுக்குள்ளே போய் அவன் என்ன பண்ணுறான், அவன் வந்து தங்கிக்கிறான். இது மழைக்காலம், வெயில் காலம், குளிர்காலம், இந்த 3க்கும் பயன்படக்கூடிய ஒரு இடமாக இவற்றை ஆதிகாலத்து மனிதன் வந்து பயன்படுத்தியிருக்கிறான். அப்படி பயன்படுத்திய நிலையில் தான் ஆதிகால மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுடைய வாழ்வியல் முறைகள் இவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. நன்றி, வணக்கம்.